செய்வதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே தொடர் போராட்டங்கள் அமைதியாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்குமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக கார்த்தி அவர்கள் இங்கே சிறிது நேரம் பேசுவார். நண்பர்களே, இன்றைய மாலை பொழுதில் ஒரு மிகவும் போராட்டமான ஒரு உணர்வோடு போராட்ட களத்தில் இங்கு எல்லோரும் ஒன்று கூடியுள்ளோம். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், நான் எந்த அரசியல் கட்சியும் சாராதவன், எந்த அரசியல் பின்புலமும் சேராதவன். எனக்கு திமுகவும் ஒன்றுதான், கம்யூனிஸ்டும் ஒன்றுதான், பாஜகவும் ஒன்றுதான், எல்லா கட்சிகளும் ஒன்றுதான். எல்லா கட்சிகளையும் ஒட்டுமொத்தமாக விமர்சிப்பவன் நான். இந்த கட்சி அந்த கட்சி என்ற வேறுபாடுகள் எல்லாம் இல்லை. பீட்டாவை பற்றி நிறைய பேர் இங்கே பேசியுள்ளார்கள், ஜல்லிக்கட்டை பற்றி நிறைய பேர் பேசியுள்ளார்கள். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் தீவிரமாக குறிப்பிட விரும்புகிறேன். அது என்னவென்றால், சட்டம் என்பது மக்களுக்கானது. சட்டம் என்பது மக்களை பாதுகாப்பது. சட்டம் என்பது மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பதாக இருக்க வேண்டும் என்றுதான் அம்பேத்கர் உருவாக்கப்பட்டது இந்திய சட்டங்கள். ஆனால் இன்று அதில் உள்ள சில ஓட்டைகளை பயன்படுத்தி சில நிறுவனங்கள் மிகப்பெரிய அளவில் லாபம் பார்ப்பது என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை சில கேள்விக்குள்ளாகுகிறது. இதை சாதாரணமாக விட்டுவிட முடியாது. 1947க்கு முன்னால் வெள்ளைக்காரர்களுடைய ஆட்சியில் இந்திய மக்களை கொண்டு, இந்திய காவலர்களை கொண்டு அடித்து விரட்டப்பட்டார்கள். இந்திய போராட்டக்காரர்களை இந்திய காவல்துறையை கொண்டு பிரிட்டிஷ் காவலாளிகளால், பிரிட்டிஷரிடம் வேலை செய்த இந்தியர்களால் அடித்து விரட்டப்பட்டார்கள். அதே 70 வருடம் கழிந்து இன்று தமிழக மக்களால் தமிழக காவல்துறை ஜல்லிக்கட்டு என்ற உணர்வுபூர்வமான ஒரு விளையாட்டுக்காக ஒவ்வொரு மனிதனும் எந்த பணபலமும் எந்த அரசியல் பலமும் எதுவுமே வெளியே காட்டாமல் அத்தனை பேரும் அதிகாரி கொண்டு இரவு முழுவதும் பணியில் நின்று கொண்டிருக்கிறார்கள். நண்பர்களே, அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள், நின்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இங்கே வாருங்கள், பின்னாடி வாருங்கள். யாரும் வந்து எதற்காக போராட வேண்டாம். இதற்காக குரல் கொடுக்கவில்லை என்றால் நம்மளுடைய சந்ததி அழியும். இந்த சந்ததியை காப்பாற்ற வேண்டும் என்றால், இது என்னுடைய சந்ததி அல்ல, உங்களுடைய சந்ததி அல்ல, நாளை வரப்போகும் இவர்களுடைய சந்ததிகள் அழியும். இதை காப்பாற்ற 1 மணி நேரமாவது இங்கே வந்து நிற்க வேண்டும். அப்படி நிற்க தவறினால் ஒவ்வொரு தமிழனும் அவர்களுடைய சந்ததிகளுக்காக பிற்பாடு வருந்த வேண்டியிருக்கும். இது நடைமுறை சிக்கல் அல்ல. இதற்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல் விளையாடு இருக்கிறது. பீட்டா என்ற அமைப்பு 1978 அந்த வாக்கிலே அமெரிக்காவில் தோன்றப்பட்டது. தோன்றும் போது அது பீட்டாவாக இல்லை. வெறும் 4 உறுப்பினர்கள் ரோட்டில் போற ஒரு நாயை பூனை எல்லாம் வந்து காப்பாற்ற முடியாத நாயை பூனை எல்லாம் பிடிச்சு கூட்டிட்டு வந்து அவங்க வச்சு பாதுகாக்கிறாங்க. அந்த போட்டோவை வந்து பேப்பர்ல பப்ளிஷ் பண்றாங்க. இதுதான் பீட்டாவோட சுருக்கமா சொல்லிடுறேன். அந்த ஒரு அமைப்பை வந்து அப்படி மெதுவா உருவாக்குறாங்க. அமெரிக்கால வந்து எப்படின்னா கொஞ்சம் மனிதாபிமானம் ஜாஸ்தி. இந்த மாதிரி சர்வீஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பணத்தை தூக்கி கொடுத்தாங்க. எப்படி எல்லாம் தூக்கி கொடுத்தாங்கன்னா, இப்ப எனக்கு ஒரு நாய் இருக்குது, என்கிட்ட என்னால வளர்த்த முடியல, என்னால மெயின்டைன் பண்ண முடியல. அமெரிக்கால வந்து அனிமலுக்கு வந்து மிகப்பெரிய பாதுகாப்பு சட்டம் இருக்குது, ஆனா வளர்த்த முடியல. நான் என்ன பண்றேன், இந்த அமைப்போட்ட கொண்டே கொடுத்துட்டு அவங்க என்ன பண்றாங்க, ஒரு அமௌண்ட்டும் கொடுத்துறேன். இப்படி சேர்ந்து 1985 அவங்க கிட்ட சேர்ந்த ஒரு நாயும் பூனையும் சேர்ந்த ஒட்டுமொத்த கூட்டங்கள் கிட்டத்தட்ட 1,15,000 நாயும் பூனையும். இதை மனசாட்சியே பார்க்காம 85 அத்தனை மிருகங்களையும் ஊசி போட்டு சாகடிச்சாங்க. அத்தனை மிருகங்களையும். ஏன் அப்படின்னா, அமெரிக்க சட்டத்துல ஒரு ஓட்டை இருக்குது, அந்த ஓட்டையை பயன்படுத்தி அந்த இதையே சாகடிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் பீட்டான்ற அமைப்பையை உருவாக்குறதுக்கு பிற்பாடுதான் வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து அவங்களுடைய அமைப்பு தோற்றுவிக்கிறாங்க. தோற்றுவிச்சு என்னென்னலாம் எதையெல்லாம் பிசினஸா பண்ண முடியுமோ, எதையெல்லாம் வந்து வியாபாரமா உருவாக்க முடியுமோ, அந்தந்த வியாபாரத்தை உருவாக்கக்கூடிய களங்களா வந்து அந்த நாட்டில் பயன்படுத்தினாங்க. ஸ்பெயின்ல போனாங்க. ஸ்பெயின்ல வந்து அந்த காளைகளை அடக்கிறது மட்டும் கிடையாது, அந்த காளைகளை எத்தனை நேரம் நிக்க முடியுமோ அத்தனை நேரம் வந்து உடம்புல ஈட்டியை குத்துவாங்க.
ஈட்டியை குத்தி 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 ஒரு 10 ஈட்டி 15 ஈட்டி 20 ஈட்டி கூட குத்துவாங்க. குத்தி கடைசியில அந்த மாட்டுடைய நெத்தி இருக்கு இல்லையா, நெத்தியில அந்த ஈட்டியை வச்சு சொருகி சாவடிப்பாங்க. அப்படி சாகடிச்சு அந்த மாட்டை கொண்டு போவாங்க. அதுக்கு பீட்டா அமைப்பு தடை வாங்குச்சு, தடை வாங்க ட்ரை பண்ணுச்சு. அங்க இருக்கிற நீதிமன்றம் ஒரே ஒரு உத்தரவு போட்டது, என்ன அப்படின்னா, இது எங்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய பண்பாடு, இத கை வைக்கிறதுக்கு எங்க அரசாங்கத்தாலேயே முடியாது அப்படின்னு சொல்லி அந்த அந்த வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணுச்சு. ஆனா இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து அந்த மாதிரி கிடையாது. அதான் இங்க பிரச்சனையே. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல 7 பேர் சேர்ந்த ஒரு கட்சி ஆரம்பிச்சிடலாம், 200 பேர் சேர்ந்தா ஒரு 7 பேர் சேர்ந்த ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சிடலாம், 200 பேர் சேர்ந்த ஒரு கட்சி ஆரம்பிச்சிடலாம். அந்த மாதிரி இருக்கிற ஒரு நாடுதான் இந்தியா. இந்தியாவில் இருக்கிற அரசியல், இந்த இந்தியாவில் இருக்கிற சட்டங்கள் வந்து எவ்வளவு ஓட்டு இருக்குங்கிறது எல்லா மக்களுக்கும் தெரியும். இந்த ஓட்டையை பயன்படுத்தி தான் இந்த பீட்டா நிறுவனம் மிகப்பெரிய பணம் கோடான கோடி பணம், கணக்கில் அடங்காத பணத்தை பின்னாடி வந்து இது பண்ணதான் வந்து இந்த அமைப்பு. இதுக்கு வந்து பாஜகவோ இல்ல கம்யூனிஸ்டோ திமுகவோ இல்ல காங்கிரஸோ இதெல்லாம் நான் பேசல. இதெல்லாம் வந்து அவங்க மனசாட்சிக்கு விட்டுறேன், அவங்களுக்கு அவங்க தேவைக்கு விட்டுறாங்க. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஜல்லிக்கட்டுன்றது நடக்கணும். ஒரு ஜட்ஜினால ஒரு 2.5 இன்ச் சைன்ல வந்து ஒரு தமிழ்நாட்டோட சரித்திரத்தை மாற்ற முடியும், ஒரு சட்டத்தை இயற்ற முடியும், ஒரு கலாச்சாரத்தை அழிக்க முடியும்ன்ற மாதிரி ஒரு நீதிபதியை நான் விமர்சிக்கல. நீதிபதியை விமர்சிக்கலாம், தீர்ப்பை தான் விமர்சிக்க கூடாது. ஒரு சட்டத்தை வந்து இயற்ற ஒரு கலாச்சாரத்தையே நாசம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருந்தா, ஒட்டுமொத்த தமிழகமும் சேர்ந்து இந்த ஒரே ஒரு 2 இன்ச் சைனுக்காக தீவிரமா போராடி இந்த ஜல்லிக்கட்டுன்ற ஒரு விஷயத்தை காப்பாற்றியே தீரணும். இதை காப்பாற்ற தவற விட்டோம் அப்படின்னா, நாளைக்கு நம்ம சந்ததிகள், நண்பர்களே நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த சந்ததிகள் அப்படின்றது ஆரோக்கியமான சந்ததிகளை உருவாக்கணும். அமெரிக்கால 1960 பார்த்தினியா செடி வந்து மிக பரவலா வந்து உருவாகிட்டு இருக்குது. மிக பரவலா அமெரிக்கா என்ன பண்ணா தெரியுமா, அந்த பார்த்தினியா செடியால உணவுல கலந்துருச்சுன்னா, மிகப்பெரிய விஷம் கலந்ததுன்னா உடம்புல ஆரோக்கியம் போயிடும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணா, நேரா வந்து அந்த டைம்ல நம்மளுக்கு 1960-70 வந்து இந்தியாவில மிகப்பெரிய பஞ்சம், கோதுமை சப்ளை பண்ணா. அந்த கோதுமை கூட சேர்ந்து பார்த்தினியா செடியும் இம்போர்ட் பண்ணலாம். இங்க கொண்டு வந்து விட்டு அதிக பயிர் வச்சு, அதனால எத்தனையோ மக்கள் வந்து மெடிக்கலி அன்பிட்டா இருக்காங்க இன்னைக்கு பார்த்தினியால. 1980 நிலக்கடலை, கடல் எண்ணெய் மாதிரி ஒரு மோசமான ஒரு எண்ணெய் உலகத்திலேயே கிடையாது, மிகப்பெரிய கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படின்னு சொல்லி அவ்வளவு தூரம் வந்து தடுத்து ஒரு பிரச்சாரம் பண்ணாங்க. அமெரிக்க அறிஞர்கள் அன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அறிவாளிகள் அப்படின்ற மாதிரி ஒரு நினைப்பு இருந்தது. 1985 அந்த கடல் எண்ணெய்க்கு அகைன்ஸ்டா போராட்டம் பண்ணி ரீஃபைண்ட் ஆயில் கொண்டு வந்தானுங்க. ரீஃபைண்ட் ஆயில் இன்னைக்கு வந்து 1 லிட்டர் வந்து 85 ரூபா. அது ரீஃபைண்ட் ஆயில் எல்லாம் கிடையாது, பெட்ரோல், வெறும் பெட்ரோல். அந்த ரீஃபைண்ட் ஆயில ஃப்ரீயா மார்க்கெட் பண்ணானுங்க. 30 வருஷம் முடிஞ்சு இதே அமெரிக்காரனுடைய அறிவியல் விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தப்பு பண்ணிட்டோம், கடல் எண்ணெய் ரொம்ப நல்லது உடலுக்கு, இந்த எண்ணெய் வந்து ரொம்ப நல்லது, எல்லாருமே பயன்படுத்தலாம் அப்படின்றாங்க. எப்போ இந்தியா ஃபுல்லா ரீஃபைண்ட் ஆயில வந்து சன்ஃபிளவர் ஆயில், ரீஃபைண்ட் ஆயில் சொல்லி இந்தியா ஃபுல்லா எல்லா மக்களையும் வாங்க வச்சு, எல்லா மக்களையும் சாப்பிட வச்சு, அதை பழக்கப்படுத்தி விட்டு கடல் எண்ணெய் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொன்னா, யோசிச்சு பாருங்க, இதுக்கு பின்னாடி வியாபாரம் இல்லாம வேற என்ன இருக்குது? இதோட இன்னைக்கு பீட்டா பண்ணிட்டு இருக்குது. நண்பர்களே, தோழர்களே, பீட்டாவோ இல்ல வேற ஏதாவது அமைப்போ இன்னைக்கு இல்ல நாளைக்கு இல்ல, இன்னும் ஒரு 10 வருஷம் கழிஞ்சு வேற எந்த ஒரு தீர்மானமும் இந்திய தமிழ்நாடு கலாச்சாரத்துக்காக, தமிழ்நாடு பாரம்பரியத்தை சீன்ற மாதிரி எந்த ஒரு அமைப்பும் இனி உருவாகாம பார்த்துக்கணும். இந்த ஒரு சவாலை நம்ம வந்து ஏத்துக்கிட்டே ஆகணும். இந்த சவாலை நேருக்கு நேரம் சந்திச்சு ஆகணும். இதுல ஜெயிச்சே ஆகணும். இதை ஜெயிச்சதுக்கு பிற்பாடு இந்த சட்டங்கள் நமக்கு பாதுகாப்பா, நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு பாதுகாப்பா, நம்மளுடைய பாரம்பரியத்தை காப்பாற்றுறதுக்கு பாதுகாப்பா இருக்கணுமே ஒழிய, நம்மளுடைய கலாச்சாரத்தையும் நம்மளுடைய பாரம்பரியத்தையும் நசிக்கிற மாதிரி ஒரு சட்டமோ வேற ஒரு திட்டமோ எந்த அரசியல்வாதினாலையும் எந்த ஒரு நீதிபதினாலையும் உருவாகக்கூடாது. அதுக்கு ஒட்டுமொத்த தமிழகமும் சரி, ஒட்டுமொத்த தமிழகமும் ஒன்றிணையணும். ஒன்று பிறந்து மிகப்பெரிய வலுவான ஒரு போராட்டத்தை நாம முன்னாடி எடுத்து வைக்கணும். இன்னைக்கு நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நாளைக்கு நம்ம மட்டும் இல்ல, நம்மளுடைய வருங்காலம் அத்தனை வேதனைப்படும். அந்த மாதிரி வேதனையை அனுபவிக்காம இருக்கிறதா நம்ம இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறது தப்பே கிடையாது என்று கூறி விடைபெறுகிறோம்.